Hello everyone, welcome to Moni and Mommy. This is refresher course module for the class 10th English, Unit 1, Prepositions. Also, we will discuss about the assessment part. இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 9th and 10th நம்ம ஃபண்டமெண்டல் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் பார்த்துருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். As I told you already, fundamental language skills 9th க்கு 10th க்கு காமனாக வந்தது முடிஞ்சிருச்சு. So now we'll start off with refresher course module. The first unit is prepositions. What is meant by preposition? A preposition is a word that is placed before a noun or pronoun to show its relationship with other words in a sentence. So ஒரு சென்டென்ஸ்ன்னு வருது அப்படின்னா அதில் நவுன் ப்ரொனவுன் இருக்கும் இல்லையா, அதுக்கும் மற்ற வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா சென்டென்ஸில், அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம எதனால் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த ப்ரிப்போசிஷனால் சொல்ல முடியும். இட்ஸ் கைண்ட்ஸ் ஆர் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம், ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட். ஃபஸ்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம், அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங். இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா when a particular event happened, ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது எப்போ நடந்தது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். செகண்ட் ஒன் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். பிளேஸ்னால் இடம் இல்லையா, இன், ஆன், பிட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் ஒரு லொக்கேஷனை, ஒரு இடத்தை குறிக்கும். தேர்ட் ஒன் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட். டு, இன்டு, டுவர்ட்ஸ், த்ரூ. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் அந்த மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் ஆகும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது சின்ஸ் அண்ட் ஃபார். சின்ஸும் ஃபாரும் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைமில் வரும். சின்ஸ் எதுக்காக, எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட டைமை குறிக்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த சின்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். இந்த இடத்துல சின்ஸ்ன்றது தான் ப்ரிப்போசிஷன். ஸோ நம்ம காலையிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த டைம், எக்ஸாக்ட் டைமை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த சின்ஸ். ஃபார், ஃபார் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கும். அதாவது இது எந்த காலத்தில் நடந்தது, எப்போ நடந்தது அப்படின்றது வந்து இந்த ஃபார். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 4 years. நான் 4 வருஷமாக எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பீரியட் ஆஃப் டைமை நமக்கு மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஃபார். நெக்ஸ்ட் டியூரிங் அண்ட் இன். இது ரெண்டும் என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே டிஸ்கிரைப் த ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்த ஒரு ஆக்ஷனை பற்றி, ஒரு செயலை பற்றி நமக்கு விரிவாக தெளிவாக சொல்கிறது தான் இந்த டூரிங் அண்ட் இன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் விசிட் த ஜூ டூரிங் த ஹாலிடேஸ். இங்கே பார்க்கும்போது நான் ஜூவுக்கு போவேன், எப்போ, எனக்கு ஹாலிடேஸ் கிடைக்கும் போது நான் போவேன். ஒரு ஆக்ஷனை இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுது. ஐ வில் விசிட் த ஜூ, நான் ஜூவுக்கு போவேன் அப்படின்ற ஆக்ஷனை நமக்கு ரிலேட் பண்ணுறது எது, டியூரிங் அப்படின்ற ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் விசிட் த ஜூ இன் த ஹாலிடேஸ். ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான். இதுக்கும் நான் எனக்கு ஹாலிடேஸ் கிடைக்கும் போது நான் ஜூவை விசிட் பண்ணுவேன், ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான். டியூரிங் அண்ட் இன் டிஸ்கிரைப் த ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, பிட்வீன் அண்ட் அமாங். இது ரெண்டும் எப்போ யூஸ் ஆகும், என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா between is used when there are two elements. It refers to two things which are clearly separated. ரெண்டு எலமெண்ட்ஸை பற்றி பேசும்போது இந்த பிட்வீன் வரும். அந்த ரெண்டு எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கணும்னா செப்பரேட்டான எலமெண்ட்ஸாக இருக்கணும். அது ரெண்டையும் ரிலேட் பண்ணுறது தான் இந்த பிட்வீன், அதாவது இடையில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நடுவில், இடையில். அவர் ஹவுஸ் இஸ் பிட்வீன் த மவுண்டைன் அண்ட் த சீ. எங்கள் வீடு எங்கே இருக்குது, மவுண்டைனுக்கும் சீக்கும் பிட்வீன், நடுவில், இடையில் உள்ளது. அவர் ஹவுஸ் இஸ் பிட்வீன் மவுண்டைன் அண்ட் த
சி. இந்த அமாங் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் வென் தெர் ஆர் மோர் தென் 2 elements. 2 எலமெண்ட்ஸை விட அதிகமாக இருக்கும்போது, பிட்வீன்றது 2 எலமெண்ட்ஸுக்கு இடையில்னு சொல்கிறது, அமாங்ன்றது மோர் தென் 2 elements. இட் டாக்ஸ் அபவுட் திங்ஸ் விச் ஆர் நாட் கிளியர்லி செப்பரேட்டட். இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பிட்வீன்ன்றது ரெண்டும் செப்பரேட்டான விஷயங்களை பற்றி பேசும்போது அதுக்கு நடுவில் அப்படின்ட்டு வர்றது தான் இந்த பிட்வீன். ஆனால் அமாங் அதுக்கு ஆப்போசிட்டு, கொடுத்துருக்கிற ஐட்டம்ஸ் திங்ஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு தனிப்பட்டதாக இருக்கக்கூடாது. பிகாஸ் தே ஆர் பார்ட் ஆஃப் எ குரூப் ஆர் க்ரௌட் ஆர் மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா ஒரு குரூப்பை பற்றி பேசும்போது, ஒரு பார்ட் ஆஃப் எ குரூப்போ ஒரு க்ரௌட், அதாவது இந்த கலெக்டிவ் நவுன் மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் இந்த அமாங் யூஸ் பண்ணணும். த ஸ்ட்ரீம் இஸ் ஹிடன் அமாங் த ட்ரீஸ். ட்ரீஸ் அப்படின்னும் போது ஒரு குரூப், ஓகேங்களா, நிறைய ட்ரீஸ் இருக்கு, சேம் விஷயம், ஒரே விஷயம், ட்ரீஸ் மட்டும்தான். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீம்னா ஓடை இருக்கு இல்லைங்களா, அது மரங்களுக்கு இடையே இது வந்து என்ன இருக்குது, ஒரு ஓடை மறைஞ்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மேட்ச் த காலம்ஸ் ஏ அண்ட் பி அண்ட் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ், தென் ஃபைண்ட் த டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் இன் தீஸ் சென்டென்சஸ். ஸோ காலம் ஏவையும் காலம் பியையும் நம்ம கரெக்டாக மீனிங்ஃபுல் சென்டென்சஸாக மாற்றுறதுக்கு மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் என்ன டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இருக்குது அப்படின்றத எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், ஷீ வென்ட் டு த மார்க்கெட். ஷீ வென்ட் டு த மார்க்கெட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஸோ என்ன வரணும் பாஸ்ட் டென்ஸ்ன்றப்போ? இந்த ஈவினிங் டு பை வெஜிடபிள். ஷி வென்ட் டு த மார்க்கெட் இன் த ஈவினிங் டு பை வெஜிடபிள்ஸ். எப்போ போகிறாங்க? இந்த ஈவினிங். இது எது குறிக்குது? ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைமை குறிக்குது. ஓகேவா? செகண்ட் ஒன், ஹீ வாஸ் பார்ன். இதுவும் ஒரு பாஸ்ட் டென்ஸ். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா, he was born on Monday. அப்போ இது வந்து சொல்லும்போது இதுவும் என்னது? prepositions of time. The third one, the function starts sharply. ஸோ இந்த மாதிரி வரும்போது starts அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டாக டைமை தான் சொல்ல போகிறோம். The function starts sharply at 4 PM tomorrow. ஸோ 4 PMன்றதும் டைமு, அதனால் இதை எதை மென்ஷன் பண்ணுது? ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். ஃபோர்த் ஒன், த ஸ்டூடெண்ட் வில் ஃபினிஷ் த ஹோம்ஒர்க். வில் ஃபினிஷ் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ இங்கே என்ன வரும்? பை டுமாரோ. நாளைக்குள்ளே அவன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுவான். பை டுமாரோ. டுமாரோன்றதும் ஒரு டைமை தான் குறிக்குது இல்லையா? அப்போ இதுவும் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். ஃபிஃப்த் ஒன், இட் வாஸ் ரெய்னிங் கண்டினியூஸ்லி. It was raining continuously for 2 days. இப்போ for 2 days எதுக்கு? அதுவும் prepositions of time தான். Sixth one, we went to Ooty during the summer holidays. ஸோ இதுவும் prepositions of time தான். கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டியில் எல்லா சென்டென்சஸ்மே prepositions of time இண்டிகேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 1. கொடுத்துருக்க பிக்சரை யூஸ் பண்ணி கேட்டிருக்க சென்டென்சஸில் என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம இப்போ எழுதணும். த கேர்ள் இஸ் சிட்டிங் ஆன் அ பெஞ்ச். தெர் இஸ் அ பால் இன் ஹர் லேப். ஹர் ரெட் பைசைக்கிள் இஸ் பிசைட் த பெஞ்ச். சைடாக இருக்குது, ஸோ அதனால் பிசைட்னு எழுதணும். வி கேன் see கிராஸ் அண்டர் த பெஞ்ச். அடியில், பெஞ்சுக்கு அடியில். தெர் இஸ் அ எல்லோ பேஸ்கெட் dash her bicycle in front of her bicycle. பைசைக்கிளுக்கு முன்னாடி ஒரு yellow basket இருக்கு. in front of. There is a yellow basket in front of her bicycle. Let us move to the assessment part now. First one, fill in the blanks with the correct prepositions. First one, would you like to go dash the cinema tonight? 2. 2ன்றது நம்ம எந்த இடத்தை நோக்கி போகிறோமோ, அதாவது இது என்ன சொல்கிறோம்? prepositions of மூமெண்ட்டை பற்றி நம்ம சொல்கிறது தான் இந்த 2. செகண்ட் ஒன், நோ தேங்க்ஸ், ஐ வாஸ் டேஷ் த சினிமா எஸ்டர்டே. த சினிமா அப்படின்றது ஒரு தியேட்டர் தான், ஒரு பிளேஸ் தான் குறிக்குது. ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் வரணும். அட்.
Third one, there is a bridge dash the river, across the river. Cross ஆகி போகிற மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா across. Fourth one, come dash the sitting room, we want to watch TV. Come into the sitting room. இதுவும் prepositions of movement. உள்ள வா, சிட்டிங் ரூம்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. Fifth one, Ooty lies above 3000 meters above the sea level. sea level இருந்து 3000 மீட்டர்ஸ்க்கு மேலே அப்படின்னு சொல்கிறது வந்து above. செகண்ட் ரோமன், choose the correct preposition. ஸோ அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம எது கரெக்ட் ப்ரிப்போஷனோ அதை சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன், I ate idli and sambar dash breakfast today. இது என்னது, பர்டிகுலர் டைமை குறிக்கிறதுனால இது வந்து ஃபார் வரணும். ஓகே. செகண்ட் ஒன், he threw the paper plane dash the room. நான் முன்னதான் சொன்னேன் இல்லையா, கிராஸ் ஆகி போகிறதா இருந்தால் நம்ம என்ன சொல்லணும், across. தேர்ட் ஒன், she sits dash her friend in the classroom. அவ ஃப்ரெண்டுக்கு அடுத்து உட்கார்றா. அடுத்துன்னு சொல்லும்போது beside. Fourth one, the watch Malati wore was a gift from her aunt. அதாவது மாலத்தி கட்டியிருந்த வாட்சு அவங்க ஆன்ட்டி கிஃப்டாக கொடுத்தது. ஃப்ரம் ஹர் ஆண்ட் அப்படின்னா அவங்க ஆன்ட்டி கிட்ட இருந்து அவளுக்கு அது வந்து கிஃப்டாக கிடைச்சது. ஃப்ரம். ஃபிஃப்த் ஒன், த போட் sailed dash 100 miles அப்படின்னா ஓவர். The boat sailed over 100 miles. Third Roman, complete the story with suitable prepositions from the box. Prepositions வந்து மேலே கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்க ஸ்டோரிக்கு சூட்டபிளான ப்ரிப்போஷன் இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம பிக் பண்ணி எழுதணும். ஓகே. Dean Swift was a witty writer in the 18th century. இது வந்து டைமை குறிக்குது, அது 18th செஞ்சுரியில் வாழ்ந்த அப்படின்னு சொல்கிறதுனால இன் வரணும். One day, one of his friends, one of வரணும், sent him a present through a servant. Throughன்றது preposition of movement. This boy had often been on such errands before, but he never got a tip from Dean. The servant walked down Dean's house, knocked at the door and said rudely, "Here is a present my master has sent you, young man," said Dean. "This is not the way to deliver a present. Let me give a lesson on manners." Fourth Roman, fill in the blanks with suitable prepositions. ஸோ நமக்கு இங்கே வந்து ஒவ்வொரு டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சூட்டபுளான ப்ரிப்போஷன்ஸ் ஃபில்அப் பண்ணோம். மீனா has achieved a lot in her life, but she cannot be given the credit for all that she boasts about. Second one, sandwiches or snacks made of bread. எதனாலானது, made of bread and some filling in it. சாண்ட்விச்னா என்னன்னு தெரியலையா உங்களுக்கு, பிரெட் இருக்கும், 2 ஸ்லைசஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் நிறைய வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வச்சு மசாலாலாம் வச்சு ஃபில்லிங் பண்ணுவாங்க, அதுதான் சாண்ட்விச்சஸ். தேர் இஸ் அ பிளே கிரவுண்ட் டேஷ் அவர் ஹவுஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஹவுஸ். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது. வேர் த சில்ட்ரன் பிளே இன் த ஈவினிங். எக்ஸாக்டாக டைம் சொல்கிறதுனால இன் போடுறோம். ஃபோர்த் ஒன், த ப்ரோக்ராம் பிகின்ஸ் டேஷ் அன் ஹவர். இங்கேயும் கரெக்டாக எக்ஸாக்டாக டைம் சொல்கிறதுனால இங்கே இன் வரணும். அண்ட் ஐ ஹாவ் டு பி தேர் பை 6 PM. நான் அங்கே 6 மணிக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னும் போது பை யூஸ் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன், த கிளாஸ் வாஸ் டிவைடட் இன்டு 2 groups. 2 குரூப்ஸாக பிரியணும், இன்டு, அண்ட் ஈச் குரூப் ஹேட் டு vote. டு ஓட் பண்ணணும். அ லீடர் ஃபார் தெம்செல்வ்ஸ். அவங்களுக்கான லீடரை அவங்களே தேர்ந்தெடுக்கணும். ஃபார் தெம்செல்வ்ஸ். ஹூ வுட் ரெப்ரசன்ட் தெம் இன் த கிளாஸ் டிபேட். கிளாஸ் டிபேட்டில் அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அட் த ஆனுவல் ஃபங்க்ஷன். ஃபிஃப்த் ரோமன், மேட்ச் த என்ட்ரிஸ் இன் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 டு ஃபார்ம் கம்ப்ளீட் சென்டென்சஸ். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட் 1ஐயும் லிஸ்ட் 2ஐயும் மேட்ச் பண்ணி கரெக்டான கம்ப்ளீட் சென்டென்ஸை கொடுக்கணும். ஐ கான்ட் ரைட் வித் திஸ் ஜெல் பென். His dad and mom will leave
ஆஃப்டர் த வெக்கேஷன். இங்கே வில் லீவ் அப்படின்ற ஃபியூச்சர் டென்ஸ் வந்திருக்கு, இங்கேயும் ஆஃப்டர் வந்திருக்கு. ஸோ அதை ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் அ வேலி பிட்வீன் டூ ஹில்ஸ். யூ ஷுட் பை சம் டாய்ஸ் ஃபார் த கிட்ஸ். பிரபு வில் நாட் கெட் த அவார்ட் அன்லெஸ் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்காது? அவார்ட் கிடைக்காது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். we will meet in next class. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.